தமிழ் ஸ்ரீ டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம கொஞ்சம் அரசியல் பேசுவோம். இளைய தளபதியாக இருந்து தளபதியாகி அப்புறம் இப்போ தமிழகத்தின் முதலமைச்சராகி இருக்கும் நடிகர் விஜய் முதலமைச்சர் பதவிக்கு பொருத்தமாக இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கு. இப்போ ஒரு 3 மாத காலம் அமைதியாக இருப்போம், ஆட்சியை எப்படி நடத்துகிறார்கள் என்று பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் அதிகமாக விமர்சனங்கள் செய்யாமல் நாமும் அமைதி காத்தோம். ஆனால் இந்த அமைதிக்கு இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் இப்போது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நல்ல அரசன் என்பவன் நல்ல ஆலோசகர்களை உடன் வைத்திருந்தாலே போதும். அவன் எந்த ஒரு கெட்ட காரியத்தையும் செய்வதற்கு அவனுடைய ஆலோசகர்களை அனுமதிக்க மாட்டார்கள். அதற்கு தேவை நல்ல ஆலோசகர்கள். இப்போது விஜய்க்கு தேவை நல்ல ஆலோசகர்கள் தான் அப்படி நினைக்கிறோம். ஏன்னா இப்போ சமீபத்தில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தால் எல்லாம் தப்பும் தவறுமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. முதல்வாக இப்போ சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்த முறை நிச்சயமாக தவறாக போய்விட்டது. அவர் பேசியது இரட்டை அர்த்த ஆபாச வசனம் என்று மற்றவர்கள் சொன்னாலும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கவே முடியாது. ஏனெனில் காலங்காலமாக திராவிட கட்சிகளும் இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் மேடைகளில் பேசியதையெல்லாம் கேட்டால் நிச்சயமாக நம்ம காதை வெந்துவிடும். அடுத்த முறை இதை எந்த ஒரு மீட்டிங்கிலும் நம்ம கேட்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு இதை ரொம்பவே ஆபாசமாக பேசினார்கள். அவ்வளவு ஆபாசமாக பேசினாலும் அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியாது. ஏனெனில் அது இரட்டை அர்த்தமா என்பதை நீங்கள் தான் நிரூபிக்க வேண்டும். அதை எந்த ஒரு நீதிமன்றமும் ஏற்காது என்பதுதான் உண்மை. அதனால்தான் இதை அப்படியே கண்டுகொள்ளாமல் கண்டனத்தோடு விட்டிருக்கலாம் என்பதுதான் நடுநிலையாளர்களின் கருத்து. இந்த நடுநிலையாளர்களே தேவையில்லை, அவனு என் பக்கமா இல்லைன்னு அவன் பக்கம் போ அப்படின்னு ஒரு சில முட்டாள்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த முட்டாள்கள் யாருன்னா ஒன்று இந்த பக்கம் இருக்கிறவன் இல்லாட்டி அந்த பக்கம் நிற்கிறவன், அவ்வளோதான். இந்த நடுநிலை அப்படிங்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு ஆதரவு சப்போர்ட் பண்ணு, இல்லை அவனுக்கு சப்போர்ட் பண்ணு, நீ எதுக்கு நடுவில் வந்து நிற்கிற அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம கேள்வி அவங்களையும் வருது, அவங்களையும் சுட்டி காட்டுறது, இவங்களையும் சுட்டி காட்டுறோம். அது அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு பதில் இல்லை. நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்கக்கிட்ட பதில் இல்லை, அதனால பேசாமல் இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசினார் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பேசாத பேச்சாயா அப்படின்னு அவங்க திருப்பி கேட்குறாங்க. அப்போ நம்ம திராவிட கட்சிகள் தானே அதை ஆரம்பிச்சிங்க, நீங்கள் தானே மேடையில் பேசி தானே ஆட்சியை பிடிச்சிங்க. உங்கள் மேடையில் எத்தனை பேர் பேசினாங்க. அதுக்கு திமுகவில் தீப்பொறி ஆரம்பத்துக்கு பெரிய ரசிகர் மன்றமே இருந்துச்சு. அப்புறம் நன்னிலர் நடராஜன் எவ்வளோ பெரிய பேச்சாளர். ஆனாலும் எல்லாம் இரட்டை அர்த்த ஆபாச வசனம் தான் பொங்கி தீப்பாங்க. அது நடுராத்திரி 11 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 2 மணி வரைக்கும் இப்போ வெளுத்து கட்டுவாங்க. எல்லா எதிர்கட்சிகளுடைய எல்லா உறுப்பினர்களையும், அதுவும் எல்லா பெண் பிரபலங்களையும் இப்படி தான் சம்மந்தப்படுத்தி பேசுவாங்க. இதில் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்த விதம் ரொம்ப தப்பு. காலையில் நைட்டாக உடனே கம்ப்ளைண்ட்டை வாங்கி காலையில் உடனே வேகமாக வந்து எப்படி ஆத்தா ஆட்சியில் தாத்தா கருணாநிதியை நைட்டாக அரெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய தப்பு. அதே மாதிரி தப்பு தான் இப்போ விஜய் செஞ்சுருக்கார். தேவையே இல்லை இந்த கைது. இது பேசாமல் அவருக்கு ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வரும்படி நோட்டீஸ் அனுப்பியிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்திருப்பார். அது வந்த பின்னாடி உங்களுக்கு தேவைன்னா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னு அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நிச்சயமாக அதுவும் சென்றாது. உடனே அவர் ஜாமீனில் தான் விட்டுருப்பாங்க கோர்ட்டு. இவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு டைமையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா எப்படி? அது தெரிஞ்சுதான் ஸ்டாலின் ஏறாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு தெரியாத சட்டம், அவங்களுக்கு தெரியாத நீதி, அவங்க பார்க்காத கேஸாக, அவங்க பார்க்காத நீதிமன்றமா, எத்தனை கேஸ் போட்டிருக்காங்க, எத்தனை போலீஸை பார்த்துருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க ஏறணுன்னே பண்ணாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் என்னென்னா, திமுக தொண்டர்கள் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு 3 மாதமாக தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க மொத்த பேரையும் அந்த ஒரே நாளில் தெருவு கொண்டு வந்துட்டாப்புல விஜய். இந்த ஒரு பிரச்சனையே இப்போ பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ தூக்கிட்டு எழுப்பி விட்டா என்ன ஆகும்? இப்போ அவங்க மறுபடியும் கொஞ்சம் எந்திரிச்சது, ஆகா நம்ம மறுபடியும் தூங்கினோம்னா ஒவ்வொருத்தரையும் உள்ள தூக்கி வச்சிருவாங்க போல இருக்கு. ஸ்டாலினையே உதயநிதியே தூக்கிட்டாங்க. இப்போ அவர் தான் செயல் தலைவர் ரேஞ்சில் இருக்காரு, அவரையே தூக்கிட்டாங்க. அப்போ நம்மளை இந்த மூளைக்கு அப்படின்னு சொல்லி திமுக தொண்டர்கள் உஷாராயிட்டாங்க. இது தேவையா விஜய்க்கு? அதோட விஜய் செய்கின்ற சில விஷயங்களும் ரொம்ப தவறானது தான். அதுக்கு மத்தியில் இருக்கும் ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை
கிளப்பி கொண்டிருக்கிறது. அதுலேயும் மேகதாது அந்த அணைக்கு அந்த அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே எடப்பாடி ஆட்சியிலும் சரி, ஸ்டாலின் ஆட்சியிலும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டது. காவிரி நடுவர் மன்றத்திலும் புகார் சொல்லியிருந்தாங்க. அங்கேயும் இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இப்போ அப்படியே இருக்குது. இப்போ அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்லேயும் கேஸ் போட்டிருக்காங்க. அதுவும் நிற்குது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நான் கட்டியே தீருவேன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இப்போ தவைக்க அமைச்சரவையிலே இருக்கார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? காங்கிரஸ் அங்கே அந்த திட்டத்தை அமல்படுத்தினால் நாங்கள் காங்கிரஸுடன் எந்த விதமான ஒட்டு உறவோ வைத்துக் கொள்ள மாட்டோம் ஒரு வார்த்தை சொல்லிட்ட போதும். ஏன் சொல்லலை? ஏன் ஒரு வெளியேற்றலை? ஏன் காங்கிரஸ் ஆதரவு வேணாம்னு சொல்லலாம்ல? எங்கே போது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொன்ன ஆட்சி போயிடும். அப்போ ஆட்சி முக்கியம் உங்களுக்கு. மேகதாது அணை கட்டுவதை விட உங்களை ஆட்சி முக்கியம். அது வெளிப்படையாக சொல்லிட்டு போயிடலாம்ல? ஏன் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு உரலுக்கு மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இடி வாங்கி தான் ஆகணும். தான் அரசியல், வேறு வழியே இல்லை. நீங்கள் அப்போ ராகுல் காந்திகிட்ட பேசியாவது மேகதாது விஷயத்தை அப்படியே கொஞ்சம் ஆற போட்டு ஊற போட்டு வைங்கப்பா அப்படி சொல்லிட்டா போகுது. ஏன்னா இப்போ எத்தனை வருடங்கள் கழித்து இப்போ காங்கிரஸ் முதல் முறையாக அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்கன்னா அது அவங்க அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. அது அந்த பலவீனத்தை நீங்கள் பலமாக பயன்படுத்தலாம்ல? அந்த இதையும் யாரும் செய்யலை. பேசுறது அங்கே ஆள் இல்லை. இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் தொடர்ந்து நல்ல பல்பு வாங்கிட்டு இருக்காங்க தவக்காரங்க. முட்டாள்தனமாக பேசி இன்னைக்கு ஒரு அவரே வாங்கிட்டாரு விஜய். இது நாங்கள் கேட்டது குறுவை சாகுபடிக்கான பணம் அல்ல, வறட்சி நிவாரணம் அப்படி திருப்பி அடிச்சிட்டார் ஒரு கேள்விக்கு உதய். இதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்லுவீங்க? தேவையில்லாமல் உதய சிஎம் அன்னைக்கு மூக்கடப்பட்ட மாதிரி ஆகிப்போச்சு. இதில் இந்த ஆதவ் அப்படிங்கிறவர் ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்காப்புல. அவர் பெரிய இடத்து மருமகன். அதனால் அவர் உழைச்சி சம்பாதிச்ச காசு இல்லை, கொள்ளையடித்த பணம் தான். லாட்டரி சீட்டு விற்பனை என்பதை கொள்ளையடித்தது தான். ஆனால் எல்லா கட்சிக்காரங்களுக்கு காசை வாரி இறைச்சதுனால எல்லா கட்சிக்காரங்களும் அமைதியாக இருக்காங்க. அதான் உண்மை. ஏன்னா இங்கே அரசியலை சீர்கட்டு போச்சு. அரசியலை புற்றுநோய் மாதிரி இருக்கு. அதனால மற்றவங்களும் சொல்லலை. இன்னைக்கு ஆதரவு சட்டமன்றத்தை சொல்கிறார், நீங்கள் எதுக்கு 900 கோடி ரூபாய் இன்னைக்கு எப்படி அவர்கிட்ட இருந்து வாங்கினீங்க அப்படின்னா, கொடுத்தது உங்கள் மாமனார் தான். மாமனார்கிட்ட போய் கேளுங்கன்னு உதவி சொல்கிறாரு. என் மாமனார்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் கேட்டு வாங்க அப்படிங்கிறாரு. மறுபடியும் வேறு சொல்கிறாரு. சபாநாயகர் 2 சண்டைக்கு வேடிக்கை பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு இதுதான வாழ்க்கை. அவர் கிட்டத்தட்ட 40 வருஷமாக போராடி பார்த்தாரு அதிமுகவில். இப்போதைய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் போராடி பார்த்தாரு. எம்எல்ஏ சீட்டு மட்டும்தான் கொடுத்தாங்க, அமைச்சர் போஸ்ட் கூட கொடுக்கல. சரி, இதில் ஒரு நல்ல அமைச்சர் போஸ்ட் மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாங்களே நான் உட்காந்து இப்போ 2 பக்கமும் கும்பு செய்விட்டு இருக்காரு. ஆனாலும் ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு டீசெண்டாக பேசக்கூடிய ஒரு சபாநாயகர் அப்படின்னு ஒரு சொல்லலாம். அந்த வகையில் இருக்க ஒரு பாராட்டுகள். ஆனால் தவேகாவின் ஆட்சி நடத்துகின்ற விதம் இன்னும் ரொம்ப மோசமாக போனதுக்கு காரணம் அவர் 2 நாள் லீவுங்கிறாராம் விஜய். சனி ஞாயிறு லீவ் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாராம். இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? கலைஞர் கருணாநிதி இருக்கின்ற வரையில் ஒரு நாள் கூட லீவ் எடுத்தால் சரித்திரமே கிடையாது. ஒரு நாள் கூட அவர் அறிவாலயத்துக்கு வராமல் இருந்ததில்லை. அமைச்சராக இருந்தால் ஆட்சியில் இருந்தால் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமையை தவிர மீறி எல்லா நாட்களிலும் அவர் கோட்டைக்கு வந்துடுவார். மதியானம் அறிவாலயத்துக்கு வந்துடுவார். அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்காத நாட்களும் கிடையாது. ஜெயலலிதாவை கூட சில நேரங்களில் பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறார். ஆனால் இந்த விஜய் இவர் அவர்களை விட சுப்ரீம் பவர் உள்ளவர் என்று அவர் நினைச்சிருக்கிறார் போல இருக்கு. இன்னும் இதுவரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்தார் ஒரு முதல்வர். இந்தியாவிலேயே இவராகத்தான் இருப்பார் நினைக்கிறான். அதுலேயும் பாருங்க, நமக்கு பத்திரிகையாளரை சந்திக்காத பிரதமர் இந்தியாவில், பத்திரிகையாளரை சந்திக்காத முதலமைச்சர் தமிழ்நாட்டில். நல்ல விளங்கிற நாடு. இவர் எதுவுமே பேச மாட்டான். நான் இது என்னுடைய கட்சிக்காரங்க பேசுவாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையிலும் அர்த்தமற்ற செயல். அதுலேயும் இந்த மத்திய ஆட்சியின் கண்ணசைப்புக்கு ஏற்ப இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சந்தேக காரணம் வந்தது. தேர்தல் காலத்தில் நியமிக்கப்பட்ட தலைமைச் செயலாளர் இன்னும் அப்படியே இருப்பது தான். அவரை எப்போ மாற்றுவாங்கன்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் மாற்றாமல் இருக்கிறதுக்கு காரணம் மத்திய அரசுடன் ஏதோ ஒரு இணக்கமாக போய் ஆட்சியில் நீடித்து நிலைத்து நிற்கணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறார் போல இருக்கு. ஏன்னா இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ்,
இவங்கெல்லாம் கூட்டணி கை கொடுத்து தான் ஆட்சியில் நீடிச்சு நின்றுக்கிட்டு இருக்காரு. இல்லாட்டி ஆட்சிக்கு கவுந்துடும். அந்த ஆட்சியை தக்க வைப்பதற்காக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் அவருக்கு தமிழ்நாட்டின் நிலைமையோ அல்லது ஸ்டாலினை விடவோ, எடப்பாடியை விடவோ, ஜெயலலிதா விடவோ, கருணாநிதியை விடவோ சிறப்பான ஆட்சியை தருவதும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. அவரை போன ஆட்சியில் அது கடைசி கட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுககாரங்க எவ்வளோ கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, தற்குறிகள் என்று பேசினார்கள் எல்லாம் அவங்க முகத்தில் கரிய பூசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காகவே ஆட்சிக்கு வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் இன்றைய அந்த 3 மாத காலகட்டத்தில் தாவேக்காவின் ஆட்சி எப்படி இருக்கிறது என்றால் நிச்சயமாக ஒரு 50% கூட கிடையாது, ஒரு 40, 30, 35% அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மிக சிறப்பாக இது இல்லை. ஏன் பாதி பேர்த்துக்கு பேசவே தெரியல. அது இப்போதான் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட்டை அறிவிக்கிறார் நிதியமைச்சர் மரிய வில்சன். அவர் தமிழே பேச வரல. இப்படியெல்லாம் ஆட்களை வச்சுக்கிட்டு அமைச்சராக வச்சுருந்தா எப்படி? ஒரு காலத்தில் சட்டமன்றத்தில் எப்பேற்பட்ட புலவர்கள், எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் பேச்சாளர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு என்னடானா ஆளுங்கட்சியில் பேசுறது கூட ஆள் இல்லை. நல்ல தமிழை பேசுவது கூட இல்லை. ஒரே ஒருவர் ராஜ்மோகனை தவிர வேறு யாருமே இல்லை. இதெல்லாம் நன்றாகவும் இல்லை இந்த ஆட்சி. ஆனால் வேறு வழி இல்லாமல் இந்த ஜென்னி சட்டு பசங்க 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருந்த பசங்க போட்ட ஓட்டுனால ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு விஜய். அதனால் எப்படியும் அவருக்கும் இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு இடையில் இருக்கின்ற ஈகோ பிரச்சனை தான் இன்றைக்கு அவரையே இயக்கி கொண்டிருக்கிறது. யார? விஜய. உதயநிதி இல்லை என்றால் விஜய் இல்லை, விஜய் இல்லை என்றால் உதயநிதி இல்லை என்ற மாதிரி நிலைமை போகும் என்று நினைக்கிறோம். இனி தமிழக அரசியல் வரலாற்றில் அடுத்து கருணாநிதி எம்ஜிஆராக விஜயும் உதயநிதியும் மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த ஆட்சி இன்னமும் சிறப்பாக நடப்பதற்கு வெளிப்படைத்தன்மையோடு அவர்கள் செயல்பட வேண்டும். கொஞ்சம் நாம் இறங்கி தெருவுக்கு வந்து பத்திரிகையாளர்களிடம் பேசி கலந்து என்ன மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டு விடுமுறையெல்லாம் எடுக்காமல் ஞாயிற்றுக்கிழமை யாரையும் வீட்டுக்கு வராதிங்கெல்லாம் சொல்லாமல் ஒரு சிறந்த சமூக சேவகராக செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜயை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.